பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். மனித வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு 5 விதமான சக்திகள் இருக்கு. அப்ப அந்த 5 விதமான சக்திகளில் வருடத்திற்கு நம்ம பொதுவாகவே ஜாதகம் இருக்கிறவங்களும் சரி, ஜாதகம் இல்லாதவங்களும் சரி, ஒரு 5 முறைகள் நாம இந்த ஸ்தலங்களுக்கு, ஒவ்வொரு ஸ்தலங்களுக்காக போயிட்டு வந்தோம்னா வாழ்க்கையில் மிக அற்புதமான வெற்றிகளை பெறலாம். இது சாத்தியமா என்று சொன்னால், மனிதன் நினைத்தால் எதுவுமே சாத்தியமில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. மனிதனுடைய இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய மனம் இருக்கு பார்த்தீங்களா, அதான் பெரிய பிரச்சனைக்கெல்லாம் காரணம். பொறுமை என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கிறது என்பது அது முதல்ல உங்களுக்கு தெரியாது. ரொம்ப என்னடா நம்ம கோலத்தனமா இருக்கும். நீங்க கோலத்தனமான இல்லை, அற்புதமான ஒரு அமைதியை கடைபிடிக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்குன்னு நீங்க பெருமைப்படும். அது விட்டுட்டு நிறைய பேர் என்னன்னா இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய மனத்தால் கெட்டு விடுகிறார்கள். அப்ப நாம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம், எல்லாரும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். யாருக்கும் என்ன சொன்னா, இதெல்லாம் ரெகுலரா ஒருத்தர் கடைபிடித்தால் ஒரு 3 மாசத்துக்கு இருக்க அப்படியே இந்த இடம் ஒரு 90 நாள் ஆயிப்போச்சா, ஓகே சரி இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைய எடுத்துக்கிட்டு என்ன சொல்றேன்னா, செலவழியத்தான் செய்யும். ட்ரெயின் எல்லாம் இப்போ ட்ரெயின் எல்லாம் எல்லா இடத்துக்குமே இருக்குது. அந்த இடத்துக்கு போய் நாள் நைட்டு தங்கிட்டு மறுநாள் நிதானமா சாமியை கும்பிட்டுட்டு, சீக்கிரம் அந்த கூட்டம் இல்லாத நேரத்தில் நிதானமாக சாமி கும்பிட்டு மத்தியானம் அங்கே போடப்படுகின்ற ஒரு அன்னதானத்தில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கர்மாக்கள் குறைந்து பெரிய வெற்றியை பெறுவீர்கள். அந்த விதத்தில் 5 பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கு. இந்த 5 பஞ்சபூத ஸ்தலங்களில் சிறந்தது எது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சிறந்தது, அப்ப சிறந்தது என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை தான். அதனாலதான் அந்த திருவண்ணாமலையில போய் ஒரு கூட்டம் சர்வசாதாரணமா பௌர்ணமி அன்னைக்கு என்ன சொன்னாங்க, எத்தனையோ லட்சக்கணக்கான பேர்கள் போயிட்டு வருவதற்கு காரணம் 5 அந்த அந்த ஸ்தலத்துல போய் நீங்க கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, அந்த மலையை சுத்திட்டு வந்தீங்கன்னா 5 பஞ்சபூத ஸ்தலங்களையும் வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். 5 பஞ்சபூத ஸ்தலங்களையும் வழிபட்ட ஒரு கடாட்சம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். அதனால வாழ்நாளில் வருடம் ஒரு முறை, 12 மாதத்தில் ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக பஞ்சபூத ஸ்தலமாகிய திருவண்ணாமலைக்கு சென்று, என்ன நாள்ல சார் போகலாம் அப்படின்னு, இது ஒரு 2 விஷயம்தான். நம்மளுடைய எந்த ஒரு ஸ்தலத்திற்கு சென்றாலும் நமக்கு இன்னைக்கும் ஒரு சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதை மனிதனுக்கு வேணும். தன்னுடைய 27வது நட்சத்திரத்துல போகலாம். ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுடைய 27வது நட்சத்திரத்துக்கு போங்க. அது லக்கணத்துக்காக இருந்தாலும் சரிதான், லக்கணத்துக்கு லக்கண புள்ளிக்கு 27வது நட்சத்திரம், ராசி புள்ளிக்கு 27வது நட்சத்திரம், இதை கவர் பண்ணுங்க. வாழ்க்கை சீரும் சிறப்புமாகும். இன்னைக்கு சமுதாயத்தில் அந்தஸ்து தான் எல்லாருக்கும் பெரிதாக தோன்றுகிறது. அந்தஸ்து இருந்தால் எல்லாமே வந்துடும். அப்ப திருவண்ணாமலை 5 பூத ஸ்தலங்களுக்குண்டான பலாபலன்களை நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கொடுத்து விடும். இது எல்லாரும் 100% செய்யலாம். அதுக்கடுத்து 6 படை வீடு இருக்கு. முருகப்பெருமானுக்கு 6 படை வீடு இருக்கிறது. இந்த 6 படை வீடுகளில் எந்த படை வீடுக்கு நம்ம போனோம்னா இந்த 6 படையும் கும்பிட்ட ஒரு சேர உள்ள ஒரு பலன் கிடைக்கும் என்று சொன்னால் அது என்ன சொல்லணும், சுவாமிமலை. அப்ப எல்லா ஸ்தலங்களுக்கும் 6 பஞ்சபூத 6 படை வீடுகளுக்கும் எல்லாத்துக்கும் மேன்மையை கொடுக்கக்கூடிய சக்தி
சுவாமி மலையில் இருக்குது. அங்க நீங்கள் ஒரு தடவை திருவண்ணாமலைக்கு முதல்ல போயிட்டு வந்துட்டு பிற 3 மாசம் கழிச்சு நீங்கள் எங்க போகலாம், சுவாமி மலைக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா 2 நாள் வந்து முதல்ல நைட்டு வேலையை முடிச்சுட்டு கிளம்புங்க. நைட்டு கிளம்புனீங்கன்னா மறுநாள் காலையில போயிடுவீங்க. காலையில போயிட்டு என்ன சொன்னேன்னா தரிசனம் பண்ணிட்டு மதியம் அன்னதானத்தில் சாப்பிட்டு பஸ் ஏறினீங்கன்னா மறுநாள் காலையில வீட்டுக்கு வந்துடுவீங்க. கொஞ்சம் சிரமங்கள் இருக்கலாம். இப்பதான் எல்லாத்துக்கும் ட்ரெயின் இருக்கு, புக்கிங் வசதி இருக்குது. நல்லா நீட்டாக வந்து என்ன சொன்னா சுவாமி மலை தரிசனம் பண்ணிவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் 6 படை வீடுகளுக்கு உண்டான பலன் வந்து இந்த சுவாமி மலையில் வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும். அதுக்கடுத்து சக்தி பீட வழிபாடுகள் அப்படின்னு இருக்கு. நிறைய 51 சக்தி பீடங்கள் இருக்கிறது இந்தியாவில். அதுல தமிழ்நாட்டில் எங்க இருக்குது அப்படின்னு வந்து கேள்வி கேட்கும் போது சமயபுரம் மாரியம்மன் ஒரு அழகான சக்தி பீடம். சமயபுரம் மாரியம்மனுக்கு ஒரு அற்புதமான சக்தி உண்டு. அப்ப எல்லா சக்திகளையும் ஒரு சேர வைத்திருக்கக்கூடிய அற்புதமான சக்தி தேவி என்று சொல்லக்கூடியவள் சமயபுரம் மாரியம்மாள். உண்மையாகவே இந்த தெய்வத்தோடைய ஒரு கடாட்சத்தை வந்து பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அதாவது தெரியும், இருந்தாலும் வந்து அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் அதுல என்ன பலன் இருக்கும். இப்போ வந்து ஒரு கடையில பரோட்டா போட்டுட்டு இருக்கான், சாப்பிட்டு பார்த்தா தானே நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரியும். அப்ப சாப்பிடாமலே நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. அப்ப இந்த தெய்வத்தை வந்து சமயபுரம் மாரியம்மனை நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நமக்கு அந்த அனுகிரகம் இருக்கணும். ஒண்ணுமே வேண்டாம், ராகுவோடைய நட்சத்திரத்துல போய் வந்து என்ன சொன்னா ஒரு கிரகம் இருந்தால் சமயபுரம் மாரியம்மனை கும்பிடலாம், ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. சரி இல்லை, அது இல்லைனாலும் நீங்கள் சமயபுரம் மாரியம்மனை கண்டிப்பாக இந்த சக்தி பீடத்திற்கு சென்று வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு உங்கள் உடலில் நீங்கள் பெரிய சக்தி உள்ள மனிதராகவும் சிறந்த மனிதராகவும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் 100% உண்டு. அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ 3ஆவதாக நீங்கள் போக வேண்டிய சக்தி பீடம் சமயபுரம் மாரியம்மனை போய் வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சேரும் சிறப்புமாக இருக்கும். அதற்கு அடுத்து வாழ்க்கையில் தடங்கல்கள் வரக்கூடாது, பிரச்சனைகள் வரக்கூடாது. எந்த காரியத்தில் போனாலும் வந்து ஒரு தடை வந்து பிரச்சனை வந்து டென்ஷன் ஆகக்கூடிய நிலை. இந்த காரியம் எனக்கு முடியவே மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர் இருக்கார். அவர் யார் என்று சொன்னால் பிள்ளையார்பட்டி விநாயகர். பிள்ளையார்பட்டி விநாயகர். அந்த பிள்ளையார்பட்டி விநாயகரை நீங்கள் வந்து வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய ஒரே ஒரு கொள்கை மட்டும் வச்சுக்கிடுங்க. பிறந்த கிழமையில போகலாம், பிறந்த நட்சத்திரத்துல போகலாம், உங்க நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரத்துல போகலாம், உங்க கர்ணம் ஓடிக்கிட்டு போகலாம், உங்க யோகம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது போகலாம், உங்க திதி ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒண்ணு வந்து நமக்கும் நம்ம கோவிலுக்கு போற நேரம் நமக்கு பிரபஞ்ச சக்தியோடைய தொடர்பு இருக்கணும். நம்ம நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருந்தோம்னா ஓகே, நம்மளுடைய கர்ணம் ஓடிக்கிட்டு இருந்தேன்னா ஓகே. ஆனால் முதல் நாள் போய் வந்து ஸ்தலத்தில் தங்குவது மிக மிக சிறப்பு என்று சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது. அதனால தடைகளை தவிடுபொடியாக்கக்கூடிய சக்தி வந்து பிள்ளையார்பட்டி விநாயக பெருமானுக்கு உண்டு. அவர் வடக்கு பார்த்து இருக்கின்ற தெய்வம். எங்க பார்த்திருக்காரு? குபேரனை பார்த்து உட்கார்ந்துருக்காரு. அப்ப குபேர சம்பத்து கிடைக்கும், தடைகள் உடைக்கும், பண முடைகளை உடைத்து சங்கடங்களை தீர்த்து சர்வ சௌபாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அந்த சக்தி பிள்ளையார்பட்டி விநாயக பெருமானுக்கு உண்டு. அவரை போய் வந்து ஒரு முறை தரிசனம் பண்ணணும். அதற்கடுத்து எல்லா மனிதனுமே பேச்சு, திறமை, சமயோகித புத்தி இதெல்லாம் நமக்கு வேணும். சும்மா வந்து என்ன சொன்ன நம்மகிட்ட அறிவு இருக்கலாம், நிறைய படிச்சிருக்கலாம், அதை பிரயோகப்படுத்த வேண்டிய நேரத்தில் பிரயோகப்படுத்தினால்தான் நாம் யார் என்று வெளிக்கொணர முடியும். என்கிட்ட ஒரு கல்வி இருக்குது, அந்த கல்வியை வந்து நான் வந்து பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நான் ஒரு புத்தக புழு என்கிட்ட இருக்குது, இருந்து என்ன செய்ய, அது யாருக்கு பயன்பட்டது அப்படிங்கிற கேள்வி வந்துடும். அப்ப இதற்கெல்லாம் ஒரு தீர்வு யாரிடம் இருக்கிறது? நான் கற்ற கல்வி 4 பேருக்கு தெரியணும், நம்ம சமூகத்தில் ஒரு பிரபலமாக வரணும், புத்திசாதனுடைய
வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வருடம் ஒரு முறை சென்று வர வேண்டும். எல்லாரும் சொல்லுவாங்க திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு இன்னும் போகக்கூடாது, இவங்க போகக்கூடாது, அவங்க போகக்கூடாதுன்னு. அவங்களுடைய கருத்து நான் ஓப்பனா சொன்னா தவறுன்னு தான் சொல்லுவேன். எந்த தெய்வத்தையும் யார் வேணாலும் கும்பிடலாம். நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்னா ஒரு விஷயம் என்ன, அதுக்கு இந்த கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவதற்கு அந்த ஜோதிடர் ஒரு கருத்து சொல்றார். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரத்துக்கு கோயிலுக்கு போகக்கூடாது, விபத்து தாரைங்கிறதுனால நான் சொன்னேன் அப்படிங்கிறார். ஏன் அர்ச்சனை பண்ணும்போது முதல்ல யார் என்னதை சொல்ற, நட்சத்திரத்தை மட்டும் சொல்ற, உங்க பேரை சொல்ற. உங்க பேருக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குல்ல, அதை யாருமே சிந்தனை பண்றதே கிடையாது. அப்ப நம்ம பேருக்கு ஒரு நட்சத்திரம், எப்பயுமே உங்க பேரை கூப்பிட கூப்பிட அந்த நட்சத்திரம் வேலை செய்து கொண்டே இருக்கும். அதாவது நம்மளுடைய அகம் என்பது நம்ம பிறந்த நட்சத்திரம், நம்மளுடைய புறம் என்பது நம்முடைய பேர் நட்சத்திரம். இதை யாருமே இன்று வரை நீங்கள் பரீட்சித்து பார்த்ததே கிடையாது. அகம் என்று சொல்லக்கூடிய உள்ளுறுப்புகள், உள் என்று சொல்லக்கூடிய அகம்தான் நம்முடைய பிறப்பு நட்சத்திரம். பேர் வைக்கிறோம் இல்லையா, அது புறம். உங்களுடைய வாழ்க்கையில் இப்ப என்னுடைய நட்சத்திரம் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியவே தெரியாது. என் பேர் தெரியும் இல்லையா, அப்ப அந்த பேர் தெரியும் போது அந்த பேர் தான் உங்களுடைய பிரதானம். அதற்கு அடுத்து நெக்ஸ்ட் நம்மளுடைய நட்சத்திரம். அப்ப வாழ்க்கையில் 5 முறை, அதாவது 365 நாட்களுக்குள் 90 நாளைக்கு ஒருக்க அல்லது 100 நாளைக்கு ஒருக்க, அப்ப என்ன சொன்னான்னா இதை பகுத்து கொள்ளுங்கள். பகுத்து கொண்டு திருவண்ணாமலை ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க. அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா சுவாமி மலை போயிட்டு வாங்க, அதற்கடுத்து சமயபுரம் போயிட்டு வாங்க, அதற்கடுத்து பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க, அதற்கடுத்து திருப்பதி போயிட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உச்ச நிலைக்கு கொண்டு வரக்கூடிய சக்திகள் 5. இந்த சக்திகள் 100% உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், வெற்றி பெற வைக்கும். கொஞ்சம் சிரமம்தான், சிரமம் இருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது, நான் சொன்ன நடைமுறைகளை நீங்கள் கடைபிடிங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சேரும் சிறப்புமாக மாறும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிபாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.